ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதியாக இருந்தாலும் அவர் என்ன செய்யறாருன்னா சாதி ரீதியான கண்ணோட்டத்தோடு மத பாகுபாட்டோடு அவருடைய தீர்ப்புகள் இருக்கின்றன. வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் எந்த இடத்திலும் எதை பத்தியும் சொல்லவே இல்லை. இது எப்படி வெளியே வந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. கடைசியில் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நீங்க பயப்படுறீங்க, நீங்க ஒரு கோழை அப்படின்ற வார்த்தையை அவர் அதுல பயன்படுத்தி இருக்கிறாரு. அவருக்கு எந்த அளவுக்கு சனாதன புத்தி உச்சத்துல இருக்கும் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிற அந்த புகாரை நேர்மையாக சந்திக்கிற துணிச்சலும் இந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு இல்லை. அனைவருக்கும் வணக்கம். வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிராக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு சம்மன் அனுப்பியிருக்காரு. அது ஏதோ நீதிமன்ற அவமதிப்பு செஞ்சுட்டாரு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், அவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதியாக இருக்கிற ஜி.ஆர். சுவாமிநாதன் சம்மன் அனுப்பியிருக்கிறாரு. அனுப்பி அதற்கான விசாரணையும் கூட அவர் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் எப்படின்னா, வேறு ஒரு வழக்குக்காக வந்தவர்கிட்ட இந்த மாதிரியான அதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த நடந்த வழக்குக்கும் இவருக்கும் வழக்கறிஞருக்கும் கூட சம்மந்தம் கிடையாது, வாஞ்சிநாதனுக்கும் கூட. ஆனாலும் அவரை அந்த இதுக்காக வர வச்சு அதில் அவர் கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது வாஞ்சிநாதன் அவர்கள் வைத்த புகார் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் குறித்த ஒரு புகாரை அவர் அனுப்பியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதியாக இருந்தாலும் அவர் என்ன செய்யறாருன்னா சாதி ரீதியான கண்ணோட்டத்தோடு மத பாகுபாட்டோடு அவருடைய தீர்ப்புகள் இருக்கின்றன, அப்படி ஒரு போக்கை அவர் கை கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத அவர் மேல வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. இதை புகாராக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அந்த சட்ட விதிமுறைகளுக்கு, நீதித்துறை விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர் அனுப்பியிருக்கிறார். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பிய அந்த புகார் குறித்து வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் எந்த இடத்திலும் எதை பத்தியும் சொல்லவே இல்லை. ஆனால் இது எப்படி வெளியே வந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா இவரும் எந்த இடத்துலயும் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணல. இன்னும் உச்சநீதிமன்றத்திலையும் அந்த வழக்கு விசாரணைக்கு வரல. அதை எதுவும் அது குறித்தன எந்த அறிவிப்புகளோ எதுவுமே வரல. அப்படின்றப்போ எப்படி ஒரு சீலிடப்பட்ட ஒரு கவர்ல வச்சு அவர் அனுப்பிய அந்த புகார், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பிய புகாரினுடைய அந்த ஜெராக்ஸ் காப்பியோ அல்லது ஏதோ ஒன்று ஒரு நகல் எப்படி வெளியில் கசிந்தது அப்படிங்கிறது ஒன்று. இந்த இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வழக்கறிஞர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சிருக்காங்க அப்படின்னும், அதில் பாஜகவினுடைய வழக்கறிஞர், அப்புறம் இன்னொருத்தர் அதிமுகவை சார்ந்த வழக்கறிஞர் ஒருத்தர், ரெண்டு பேரும் அதில் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு தெரிய அதுக்கப்புறமா தான் அவர் இதை பொதுவெளியில் பேசுகிறார். அதை அடிப்படையில் இவர் கூப்பிடுறாரு நீதிமன்றத்தில். நீங்கள் இப்படி புகார் என் மேலே கொடுத்துருக்கீங்களா அப்படின்றலாம் கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்றது எனக்கு புரியலை, நீங்கள் குறிப்பிட்டு எதுன்னு சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 அதை ஒரு மாதிரி த்ரெட்டன் பண்ணி, அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ, நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன இவர்கிட்ட இருந்து வாயிலிருந்து என்ன வார்த்தைகளை புடுங்கணும்னு நினைக்கிறாரோ அதுக்காக அவர் மடக்கி மடக்கி கேள்வி கேட்டிருக்கிறாரு. கடைசியில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீங்க பயப்படுறீங்க, நீங்க ஒரு கோழை அப்படின்ற வார்த்தையை அவர் அதுல பயன்படுத்தி இருக்கிறாரு. ஒரு நிறைந்த நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி ஒரு வழக்கறிஞரை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாருன்னு சொன்னா அவருக்கு எந்த அளவுக்கு சனாதன புத்தி உச்சத்துல இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா இந்த வழக்கை பொறுத்தவரை இது அவர் விசாரிக்கவே கூடாது. ஏன்னா அவர் மீது கொடுக்கப்பட்ட புகார், அதுக்கு அவரே நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லிட்டு ஒரு விசாரணைக்காக சம்மன் அனுப்புவாராம். அதை இவரே விசாரிப்பாராம். விசாரிச்சுட்டு அந்த வழக்கறிஞர் குறித்து நீங்க ஒரு கோழைன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல இவர் சொல்லுவாராம். உண்மையிலேயே யார் இதுல கோழை? துணிச்சலாக ஒரு நீதிபதி மீது, அதுவும் ஒரு சிட்டிங் ஜட்ஜ், அவர் மேல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இவருடைய போக்கு சரியில்லை, இவர் ஒரு சார்பாக இருக்கிறார், ஒரு சாதி சார்பாக இருக்கிறார், ஒரு மதம் சார்பாக இருக்கிறார்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் துணிச்சலாக தன்னுடைய அந்த தான் ஏற்றுக்கொண்ட அந்த உறுதிமொழிக்கு உண்மையாக இருக்கக்கூடிய வகையில ஒரு புகார் அனுப்பியிருக்கிறாருன்னா அவர் கோழையா. ஆனா ஒட்டுமொத்த அதிகாரமும் தங்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுனால, அதாவது ஒன்றியத்தில் இவர்களுக்கு சாதகமான, அவாளுக்கு சாதகமான ஒரு ஆட்சி இருக்கின்றதுனால அவாள் நீதிபதியான ஜி.ஆர். சுவாமிநாதன் தன்னுடைய அதிகாரத்தை மீறி அதை கையில் வச்சுக்கிட்டு இவர் விசாரிக்கிறாரா. இவர் ரொம்ப துணிச்சல்காரரா. இதெல்லாம் என்னைக்கு உங்களுக்கெல்லாம் இந்த துணிச்சல் எல்லாம் இருந்திருக்குது? உண்மையிலேயே அப்படி ஒரு துணிச்சல் இருந்திருந்தா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ரைட்டு, வரட்டும், பார்த்துக்கலாம், என் மேல எந்த தப்பும் இல்லை, நான் ஒன்றும் பண்ணல, நான் சரியா தான் நடந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கை உங்க மேல உங்களுக்கு இருந்திருக்கணும்ல. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கையும் கிடையாது, அதை சந்திக்கின்ற துணிச்சலும் உங்களுக்கு கிடையாது. உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிற அந்த புகாரை
நேர்மையாக சந்திக்கிற துணிச்சலும் இந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு இல்லை. அதனாலதான் அவர் இப்படி ஒரு குறுக்கு வழியில் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பிரச்சனையை வந்து அணுகுகிறார். அவர் சொல்றாரு வாஞ்சிநாதன் வந்து கோழைன்னு சொல்லிட்டு. ஆனா எப்படி எப்படின்னா வாஞ்சிநாதன் எப்படி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திருப்பரங்குன்றத்துல இந்த சங் பரிவார கும்பல் வந்து திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை வச்சு இது சிக்கந்தர் மலையா அல்லது வந்து கந்தன் மலையா அப்படின்லாம் ஒரு பிரச்சனையை எழுப்பி அந்த மதுரை மண்ணையே வந்து ஒரு கலவர பூமியாக மாற்றணும்னு சொல்லிட்டு திட்டமிட்டு வேலை செய்த போது மதுரையில் இருக்கின்ற திருப்பரங்குன்றம் பகுதி மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு மத நல்லிணக்க பேரணி நடத்தி அது தொடர்பான வழக்குகளிலும் வந்து ஆஜராகி இவ்வளவு வேலைகளையும் துணிச்சலோடு முன்னெடுத்து செஞ்சு அந்த பிரச்சனையை ஒண்ணுமே இல்லாம ஆக்கி எப்பொழுதும் இந்த மலை திருப்பரங்குன்ற மலையாக தான் இருக்கும், இங்கே ஒரு பகுதியில சிக்கந்தர் தர்காவும் எப்பொழுதும் போல இருக்கும் அப்படிங்கிற நிலை இன்னைக்கு உருவாகிருக்குன்னா அதுக்கு காரணம் மிக மிக முக்கியமான காரணம் வந்து வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தான் அப்படின்னா அதுல வந்து மாற்று கருத்தே இருக்க முடியாது யாருக்குமே. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அங்க வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சட்டப்படியான வேலைகளையும் அவர் வந்து அதுல முன்னெடுத்து செஞ்சிருக்கிறாரு. இல்ல இன்னொன்னையும் சொல்றாங்க, இது வந்து திமுக அரசு தூண்டிவிட்டு அவர் வந்து இதெல்லாம் பேசுறாரு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க கூட வந்து சிரிப்பாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் முன் வச்சிங்க அப்படின்னு சொன்னா. இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறைக்கு எதிராகவே கடுமையாக விமர்சனங்களை வைத்தவர் தான் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன். அவர் எது சரியாக இருக்கிறதோ எந்த பக்கம் வந்து நியாயம் இருக்கிறதோ அந்த பக்கமாக அவர் வந்து நிற்கிறார். இதெல்லாம் பிரச்சனை கிடையாது இவங்களுக்கு. வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை வந்து ஒன்றும் இல்லாமல் அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா அவரை மியூட் பண்ணிடணும், அவ்வளோதான். அவர் வந்து வாயை திறக்க விடாத அளவுக்கு அவர் மேலும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிடணும். அதை வந்து இப்போ யார் செய்யறா அப்படின்னா ஜி.ஆர். சுவாமிநாதன் செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் இவங்களுடைய திட்டங்கள் எதுவுமே வந்து பழிக்கலை, அது வந்து புஷ்வானமா போயிடுச்சா. இன்னொன்று அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற வழக்கை தொடர்ந்து விடாமல் நடத்திட்டு இருக்காரு. அதுல எங்கெங்கெல்லாம் எப்பப்பெல்லாம் வந்து இந்த சனாதனவாதிகளால் சிக்கல் வருகிறதோ அங்கெல்லாம் வந்து அவர் ஆஜராகி அப்பெல்லாம் அதுல இருந்து அந்த வழக்குகளை வந்து நடத்திட்டு இருக்கிறவர் தான் நம்முடைய வழக்கறிஞர் தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள். அப்ப இது எல்லாமே இவங்களுக்கு வந்து கடுமையான ஒரு என்ன சொல்றது மன உளைச்சலை, மனசு வந்து ரொம்ப புண்படுது இந்த கூட்டத்துக்கு. அதனால என்ன பண்றாங்க, அவரை வந்து நம்ம மியூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இப்போ எப்பொழுதுமே வந்து நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளையோ அல்லது வந்து நீதிமன்றங்களையோ யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அந்த தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். எந்த தீர்ப்புக்கும் வந்து உள்நோக்கம் கற்பித்தால் அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு அல்லது நீதிமன்றத்தினுடைய மாண்பை குறைக்கின்ற வகையில் நடந்து கொண்டால் இப்படிதான் வந்து அது வருமே தவிர ஒரு நீதிபதி மீது ஒரு வழக்கறிஞர் ஒரு புகார் கொடுக்கிறார் அப்படிங்கிறதுக்காகவே அது நீதிமன்ற அவமதிப்பு ஆயிட முடியுமா? அப்படி பார்த்தா நீங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர், அவர் வந்து முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், ஒன்றியத்துல வந்து சட்ட அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் திரு சாந்தி பூஷன் அவர்கள். அவர் வந்து 2010 செப்டம்பர் மாதம் வந்து தலைமை நீதிபதி, அன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த திரு எஸ்.எச். கபாடியா அவருக்கு வந்து ஒரு புகார் கடிதம் வந்து அனுப்புறாரு. ஒரு சீலிடப்பட்ட ஒரு புகார் கடிதத்தை தலைமை நீதிபதி கபாடியாவிற்கு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் சாந்தி பூஷன் வந்து அனுப்புறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தெரியுமா? அதை நான் வாசிக்கிறேன். அவருடைய வார்த்தைகள்லயே நான் அப்படியே சொல்றேன் பாருங்க. 8 of the last 16 chief justices were definitely corrupt. 6 were definitely honest, and about the remaining 2, a definite opinion cannot be expressed whatever they were honest or corrupt. அதாவது என்ன அவர் சொல்றார் அப்படின்னா, இந்தியாவின் கடைசி தலைமை நீதிபதிகள் 16 பேரில் 8 பேர் லஞ்ச ஊழல் கரை படிந்தவர்கள், 6 பேர் நேர்மையானவர்கள், மீதம் இருக்கின்ற 2 பேரை பற்றி எந்தவித முடிவுக்கும் வர முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் வந்து அவர் அனுப்பியிருக்கிறாரு. அதுவும் எப்படி அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பியிருக்கிறாரு. அனுப்புனவர் வந்து ஏதோ சாதாரணமான வழக்கறிஞர் கூட கிடையாது. அவர் உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர். ஏற்கனவே அவர் வந்து ஒன்றியத்தில் சட்டத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறவர். அப்போ அவர் அனுப்பியிருக்கிறாரு. அவர் மட்டும் இல்ல, அவருடைய மகன் பிரசாந்த் பூஷன் அவர் வந்து இவருக்கு முன்னாடியே, இவர் வந்து 2010 செப்டம்பர்ல அனுப்புறாரு. ஆனா 2009 அதே செப்டம்பர் 5ஆம் தேதி 2009 ஓராண்டுக்கு முன்பாகவே அவருடைய மகனும் மூத்த வழக்கறிஞருமான பிரசாந்த் பூஷன் வந்து தெஹல்கா இதழுக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். அதுலயும் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா இதே விஷயத்தை தான் அவரும் அதுல வந்து சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்னு,
டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து 2010 மார்ச் 6ஆம் தேதி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுல வந்து நம்முடைய நீதித்துறையில வந்து யாரை வேணும்னாலும் விலைக்கு வாங்க முடியும்னு சொல்லிட்டு குஜராத் தலைமை நீதிபதி ஒருவர் தெரிவித்ததாக வந்து அந்த நாளேடுல ஒரு செய்தி வந்திருக்கு. அப்போ நீதிபதிகளையோ அல்லது நீதிமன்றங்களையோ என்னவோ தவறுகளே நடக்காத ஒரு இடமாகவும் அல்லது வந்து தவறுகளுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு இடமாகவும் நம்மளுடைய இந்த அமைப்பு வந்து இல்லை. அதுல எத்தனையோ விஷயங்கள் தவறுதலாக நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத முதல்ல வந்து அட்மிட் பண்ணிக்கணும். அப்பதான் அதை வந்து திருத்த முடியும். அந்த அடிப்படையில இப்போ இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஆனா காந்திபூஷன் மேல இருந்த அந்த உடனே வந்து என்ன பண்றாங்க, இப்படி எல்லாம் சொல்லலாமா வைக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அவர் மேலும் இதே மாதிரி நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் முடியாது அப்படின்னு, நான் ஜெயிலுக்கு கூட போவேன், மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாந்திபூஷன் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் அந்த வழக்கை அவங்க வந்து முடிச்சு வச்சிடறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த சீலிடப்பட்ட கவர்ல இருந்த 16 நீதிபதிகளினுடைய பெயர்களையும் அவர் குறிப்பிட்டு தான் வந்து அதுல வந்து சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பிறகு அது குறித்து எந்த நடவடிக்கையும் இருந்ததாக நமக்கு தெரியல. அப்போ நீதிபதிகள் மீது புகார் தெரிவிப்பது அப்படிங்கிறது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாதுங்க. இது ஏற்கனவே இங்கே இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது ஏன் வந்து இப்படி ஒரு பிரச்சனையை வந்து வாஞ்சிநாதன் மீது இந்த நீதிபதி GR சுவாமிநாதன் எழுப்புகிறார் அப்படிங்கிறதா இங்க இருக்கிற முக்கியமான ஒரு செய்தியே. ஏன்னா காலம் காலமாக நீதித்துறையில் பார்ப்பனர்களினுடைய மேலாதிக்கம் தான் இங்க இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போவும் வந்து அது குறைந்தபாடு இல்லை அப்படிங்கிறதா இங்க இருக்கிற வேதனையான ஒரு விஷயமே. நீதிபதிகளாக பார்ப்பனர்கள் இருக்கின்ற நாடு வந்து கடும் புலி வாழும் காடு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பெரியார் அவர்கள் வந்து, தந்தை பெரியார் அவர்கள் வந்து சொல்லுவாங்க இல்லையா? அது இப்பவும் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ GR சுவாமிநாதன் மாதிரியான அவருடைய முந்தைய தீர்ப்புகளை எல்லாம் எடுத்து பாருங்க. ஆசிரியர் ஐயா அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதுல வந்து GR சுவாமிநாதன் முந்தைய தீர்ப்புகள்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, கரூர்ல எச்சில் இலை, பார்ப்பனர்கள் சாப்பிட்டு போட்ட எச்சில் இலையில் பார்ப்பனர் அல்லாதவர்கள் உருளுகின்ற ஒரு இது, அது என்னமோ ஒரு சேவைன்னு சொல்றாங்க, அது என்ன இலவுன்னு தெரியல நமக்கு. அதுக்கு வந்து தடை விதித்து ஒரு தீர்ப்பு வந்த போது அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடையை நீக்கி அதுக்கு வந்து அனுமதி கொடுத்தவர் தான் இந்த GR சுவாமிநாதன் அப்படின்ற இந்த நீதிபதி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய வழக்குகள்ல சனாதனவாதிகளுக்கு ஆதரவான போக்குகளை அவர் கடைபிடிச்சிட்டு வந்ததை நம்ம பார்த்திருக்கோம். இன்னொன்னு, ஒரு இந்த சங் பரிவார கும்பல்கள் வந்து ஒரு வழக்குக்கு போறாங்க அப்படின்னா அந்த வழக்கை நீதிபதி GR சுவாமிநாதன் பெஞ்சுக்கு மாத்தக்கூடிய விஷயங்களையும் இங்க நடந்திருக்கு. அதையும் பார்த்திருக்கிறோம். அதை எதிர்த்து வந்து நிறைய போராட்டங்களும் இங்க வந்து நடந்திருக்கு. அப்போ இவர் சொல்லுகிற தீர்ப்புகள்ல தீர்ப்பையும் மீறி, அவர் சொல்றதே தீர்ப்பா என்ன அப்படிங்கிறது வேற விஷயம், ஆனா அவர் சொல்ற தீர்ப்புகள்ல கருத்துக்களை வந்து முன்வைக்கிறார். பல கருத்துக்களை வந்து அவரா பேசுவாரு. இது வந்து சனாதனமாக இருக்கிற, சனாதனத்தை வந்து புகழ்ந்து போற்றுகின்ற ஒருவர் எப்படி வந்து சரியான ஒரு எந்த விதமான ஒரு பயாஸும் இல்லாம எப்படி வந்து நீதி வழங்கி இருக்க முடியும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து GR சுவாமிநாதன் ஒரு பக்க சார்பாகத்தான் தன்னுடைய நீதிபதி இருக்கையில் அமர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற ஒரு உண்மையாக இருக்கிறது. அப்போ இதுக்கு முன்னாடி பார்ப்பன வழக்கறிஞர்கள் வந்து பார்ப்பனர் அல்லாத நீதிபதிகள் மீது வீண் பொய்யான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, முன்னாள் நீதிபதி தினகரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் மேல ஏதோ சொத்து குவிப்பு வழக்கு, அங்க வந்து நில அபகரிப்பு வழக்கு, இப்படியெல்லாம் என்னென்னவோ புகார்களை சொல்லி கடைசியில அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, அது மாதிரி ஒரு வழக்குக்கு அவருக்கு சம்பந்தம், அந்த குற்றச்சாட்டுக்கும் அவருக்கு சம்பந்தமே கிடையாது, அவர் நிரபராதின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து தீர்ப்பாகுது. ஆனா இதனால என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து உச்சநீதிமன்றத்திற்கு நீதிபதியாக போயிருக்க வேண்டிய ஒரு தகுதியுள்ள ஒரு நீதிபதி அவர். ஆனா அது அந்த இடத்துல வந்து தடுக்கப்படுகிறது திட்டமிட்டு. இதே மாதிரி ஏற்கனவே அசோக்குமார் என்று ஒரு நீதிபதி, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம். அப்ப இது எல்லாமே வந்து பார்ப்பனர் அல்லாதவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு நீதிபதிகளாக போய்விடக் கூடாது என்ற உள்நோக்கத்தோடு பார்ப்பன வழக்கறிஞர்களால் ஜோடிக்கப்பட்ட வழக்குகள், ஜோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளால் அதெல்லாம் வந்து தடைப்பட்டு போயிருக்கிறது. அப்போ இது குற்றமா, இது கோழைத்தனமா, அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு துணிச்சலாக ஒரு புகார் கடிதத்தை அனுப்பிய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வந்து கோழையா? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இப்பவும் வந்து ஐயா பெரியார் அவர்கள் சொன்ன மாதிரி உச்சி குடிமி மன்றம் அப்படின்னு அவர் சொன்னது பல நேரங்கள்ல வந்து அது பொருந்திதான் போகுது. அப்போ அந்த மன்றத்துல போயிட்டு பார்ப்பனர் அல்லாதவர்கள், உச்சி குடிமி இல்லாதவர்கள் போய் உட்கார்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த பார்ப்பன கூட்டம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு. அதனாலதான் ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டுகளை, பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுக்கு கூட அவங்க தயங்குறது கிடையாது. ஏன்னா பார்ப்பன வழக்கறிஞர்கள் நம்முடைய பார்ப்பனர் அல்லாத நம்மவர்கள் நீதிபதியாக இருக்கும்போது அவர்களை பார்த்து மை லார்டு என்றோ லார்ட்ஷிப் என்றோ அழைப்பதற்கு அவர்களுக்கு
வாய் வரவில்லை, அதுதான் உண்மை. அவங்களுக்கு அது மனசு வரல, அவங்களுக்கு வந்து அது ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது. ஏன்னா தான் தான் வந்து உயர்ந்த சாதின்ற நினைப்புல இன்னும் இருந்துட்டு இருக்கானுங்கல்ல, அதுல வர்ற பிரச்சனை இது. இப்போ நான் ஏற்கனவே என்னுடைய இப்ப நான் சொன்ன இந்த விவரங்கள் கூட சொல்வதெல்லாம் அப்படின்ற என்னுடைய புத்தகத்தில் இருக்கிற ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டு இருக்கிற செய்தியை தான் நான் இப்ப எடுத்து சொன்னேன். அதுவும் வந்து ஆதாரத்தோட நான் சொல்லியிருக்கேன், எந்த ஆண்டு எந்த தேதின்ற ஆதாரத்தோடு கூட வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அதே இதுல வந்து ஒரு இங்க வந்து வழக்கறிஞர்கள் சங்க கூட்டம் நடக்குது. அதுல சொல்றாங்க, இனிமே வந்து நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, சென்னை வழக்கறிஞர்கள் சங்க கூட்டம் நடக்கும்போது நீதிபதிகளை இனிமே வந்து நம்ம என்ன பண்ண வேணாம், மை லார்ட் அப்படின்லாம் நம்ம கூப்பிட வேணாம். ஏன்னா நம்ம வந்து எவ்வளவோ காலம் தள்ளி வந்துட்டோம். ஆனால் இனிமே வந்து சார் அப்படின்னு கூப்பிட்டா மட்டுமே போதும். மை லார்ட் அப்படின்றது ஒரு மாதிரி அடிமைத்தனமா இருக்கு இல்லையா, இனிமே அதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க. அந்த ஒரு விவாதம் நடக்கும்போது திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர், உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னணி வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அக்கா அருள்மொழி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாம மயிலாடுன்னே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். என்ன நீங்க வந்து இப்படி சொல்றீங்க, நீங்க தானே முதல்ல இதை வந்து ஆதரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் சொல்றாங்க, இல்ல ஏன் அப்படின்னா அதாவது பிரிட்டிஷார் ஆங்கிலேயர்கள் வந்து நீதிபதிகளாக இருந்த போது அப்போது வழக்கறிஞர்களாக இருந்த பார்ப்பனர்கள் வந்து மயிலாடுன்னு கூப்பிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்போ நம்மவர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் சூத்திர நீதிபதிகள் அங்க உட்கார்ந்து இருக்கும் போது பார்ப்பன வழக்கறிஞர்களுக்கு உறுத்துது, அவங்கள பார்த்து நம்ம மயிலாடுன்னு கூப்பிடணுமா அப்படிங்கிற ஒரு உறுத்தல் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு மனசு வரல. அந்த சனாதன சாதியம் வர்ணாசிரமம் அவங்கள தடுக்குது. அதனாலதான் இது மாதிரி சொல்றாங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த பார்ப்பன வழக்கறிஞர்கள் நம்மவர்களை, நம்முடைய வழக்கறிஞர், நம்முடைய நீதிபதிகளை, சூத்திர நீதிபதிகளையும் மயிலாடு என்று அழைக்கட்டும், அதற்கப்புறம் நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அரங்கமே வந்து கரவொலியால் நிறைந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இவங்க திட்டமிட்டு இவங்களுக்குன்னு இருக்கும்போது மட்டும்தான் அது வந்து எல்லோருக்குமானதாக இருக்கும். அதை இப்போ வரைக்கும் இந்த பார்ப்பனியம் ரொம்ப தெளிவா வந்து கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களை பொறுத்தவரை அவர் ரொம்பவே நேர்மையான வழக்குகளை எடுத்து நடத்துபவர். சரியான ஒரு என்ன சொல்றது, நீதியின் பார்வையோடு அவர் அந்த வழக்குகளை அணுகக்கூடியவர், போராட்ட குணமுள்ளவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு தமிழ்நாடே வந்து வாஞ்சிநாதன் அவர்கள் பக்கம் நிற்கிறது. இன்னும் சொல்ல போனால் நீதியரசர், முன்னாள் நீதியரசர்கள் சந்துரு, அப்புறம் வந்து ஹரிபரந்தாமன் அவர்கள் உள்ளிட்ட 8 முன்னாள் நீதியரசர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, GR சுவாமிநாதன் அவர்களினுடைய இந்த நடவடிக்கையை கண்டித்து அவங்க வந்து ஒரு கூட்டறிக்கை வந்து வெளியிடுறாங்க, கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய வந்து ஆங்காங்கே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. GR சுவாமிநாதன் செய்வது சரியல்ல அப்படிங்கிறத வச்சு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம்தான், நீங்க இங்க தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு நான் சனாதனத்தின் படிதான் நான் செயல்படுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கான இடம் இல்லை அப்படிங்கிறத நாம நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு அழுத்தம் திருத்தமா சொல்லிக்க விரும்புறோம். உங்களுக்கான இடம் குஜராத்தோ அல்லது உத்தரப்பிரதேசமோ அல்லது வேறு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் நீங்க வந்து இந்த சனாதனத்தின் அடிப்படையில தான் வந்து நான் இயங்குவேன், என்னுடைய புத்தியில அதுதான் இருக்கு அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் நீதிபதியாக இருப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பில்லை, அதற்கான இடம் இது இல்லை அப்படிங்கிறத நம்ம திரும்ப சொல்றோம். ஒண்ணு நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா, உங்களுடைய சனாதனம் கோலோச்சுகின்றதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மாநிலங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இங்க இந்த காசி பக்கமோ அல்லது வந்து நீங்க வாரணாசி இந்த மாதிரி ஏதோ ஒரு இடங்களில் இருக்கின்ற நீதிமன்றங்களுக்கு நீங்கள் வந்து மாற்றல் வாங்கிட்டு போயிடுறது உங்களுக்கும் நல்லது. இன்னும் சொல்ல போனால் அடிக்கடி போராட்டம் நடத்துறது எங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதனால அது எங்களுக்குமே வந்து ரொம்ப சவாலான எங்களுக்குமே அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. நிறைய வேலைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நாங்கள் வந்து உருப்படியான வேலைகள் எல்லாம் பார்க்கணும். உங்களுக்கு எதிராக மட்டுமே கொடி பிடிச்சிட்டு இருக்க முடியாது எங்களால். அதனால நீங்க அந்த மாதிரி மாறுதலாகி போயிடுங்க. இல்லை இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உங்கள் வந்து அதுவாகவே மாறும் அப்படிங்கிறதா இங்க இருக்கிற தமிழ்நாட்டினுடைய ஒரு போராட்ட குணம் அப்படிங்கிறது. நீங்க மாறுங்க, இல்லைன்னா தமிழ்நாடு உங்களை மாற்றும் அப்படின்றது. ஏன்னா தொடர்ந்து இங்க உட்காந்துக்கிட்டு இங்க இருக்கிற அரசுக்கு எதிராகவே பல வழக்குகள்ல வந்து நீங்க தீர்ப்புகளை சொல்றீங்க. இங்க இருக்கிற பாஜக RSS கும்பலுக்கு ஆதரவாக, அதாவது நீதிமன்றத்துல அந்த அண்ணாமலையை புகழ்ந்து பேசிய உங்களுடைய அந்த நேர்மையை வந்து எப்படி சந்தேகிக்காம இருக்க முடியும்? ஒரு அரசு நடவடிக்கை எடுக்குதுன்னா அதை பாராட்டுனா அது வேறு. ஆனால் ஒரு தனி நபராக இருக்கிற ஒரு எந்த விதமான ஒரு பொறுப்பிலும் அரசு பொறுப்பிலும் இல்லாத அவர் என்ன பெருசா அண்ணாமலை சாதிச்சு கிழிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க அவ்வளவு பாராட்டுனீங்க நீதிமன்றத்துல. அந்தால அப்போ உங்களுடைய நேர்மை வந்து சந்தேகிக்கப்பட வேண்டியதா இல்லையா? நீதிபதி, அதாவது நீதி அரசர்கள் என்பவர்கள் வந்து எந்த பக்கச்சார்பும் இல்லாமல் இருக்கணும்ன்றதுக்காக தான் அவர்களே நீதி அரசர்கள்னு கூட சொல்றாங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது உங்க மனசாட்சிக்கே தான் விடணும். ஆனா உங்களுக்கு மனசாட்சி எல்லாம் கிடையாது, அது வேற.
கூட்டத்துக்கே மனசாட்சி கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த மாதிரியான போக்குடைய நீதிபதிகள் இவர் மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலுமே அவர்களுக்கு ஏற்ற இடம் தமிழ்நாடு கிடையாது. அதுதான் பிரச்சனையே. ஏன்னா பாவம் உங்களுக்கும் பெரிய மன உளைச்சல், உங்களுக்கும் மனம் புண்படும் சில விஷயங்களை உங்களை விமர்சனம் பண்ணும்போது. அப்போ நீங்க உங்கள் மனம் புண்படாமல், உங்களுடைய சனாதன தர்மத்தையும் விட்டு கொடுக்காமல், அதையும் நீங்கள் போற்றி ஏற்றி அதற்கான இடங்களை நீங்கள் சட்டத்தின் மூலமாக நீங்க உருவாக்கி தரணும் அப்படின்னு நீங்க தீராத ஆவலோடு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான இடம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிற்கு வெளியே, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டிற்கு வெளியே அப்படிங்கிறத விட தென் மாநிலங்களுக்கு வெளியே, தென்னாட்டிற்கு வெளியேன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? தென்னாட்டிற்கு வெளியே, தென்னிந்தியாவிற்கு வெளியே உங்களுக்கு அந்த இடம் காத்திருக்கிறது. நீங்க தயவு செஞ்சு அங்க போயிடுங்க. இங்க வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் போன்றவர்கள் நீங்க சீண்டி பார்க்காதீங்க. அது உங்களுக்கே எதிராக திரும்பும் அப்படிங்கிறதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எங்க நியாயம் இருக்கிறதோ தமிழ்நாட்டு மக்கள் அங்கதான் நிற்பாங்க.